ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரமலான் மாத இஃப்தார் ஸ்பெஷல், அதாவது மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு கடல் பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடல் பாசினா அகர் அகர், ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சம்மருக்கு இந்த கடல் பாசி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேங்கோ வந்து நல்ல சீசன். ஸோ அந்த மேங்கோ எடுத்துக்கோங்க, நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அகர் அகர் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம், ஏன்னா மாம்பழத்துலேயே இனிப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டுற போகிறேன். ஸோ எவ்வளோ நம்ம தண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றி நான் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சிட போகிறேன். ஸோ ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இந்த அகர் அகர் ஊறிக்கிட்டு இருக்க அந்த டைமிங்கில் நம்ம வந்து இந்த மேங்கோவில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நம்ம அதில் இருக்கிற பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நம்ம இதை மட்டுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நான் வந்து நல்லா ஊறிடுச்சு, இதை அடுப்பில் வச்சு நான் வந்து காய்ச்ச ஆரம்பிக்கிறேன். அதுக்கிடையில் நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த அகர் அகர் வந்து நல்லா கரைஞ்சி அந்த தண்ணியோட நல்லா தண்ணியாக கரைஞ்சி செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம வந்து அகைன் திரும்பியும் இந்த மாதிரி காய்ச்சிட்டு இருக்கலாம். ஸோ காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அந்த மேங்கோ பல்ப்பு வந்து இது கூட வந்து மேங்கோ பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். ஸோ சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் இதை வடிகட்டிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற இந்த அகர் அகர் கரையாத சின்ன சின்ன திப்பிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம ஊற வச்சு நம்ம காய்ச்சிவும் நல்லாவே வந்து ஒரு சின்ன திப்பி கூட இல்லாமல் நமக்கு வந்து அகர் அகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மேங்கோ பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஒரு விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு செட்டாக நல்லா கரைஞ்சிடணும். ஸோ அந்த கடல் பாசியோடு சேர்ந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஜெல்லி மோல்டோ இல்லை நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி மோல்டில் இது நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ, ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அரை மணி நேரம் வைங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 ஹவர் வைங்க. ஸோ வச்சு எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகி சூப்பராக கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட மேங்கோ கடல் பாசி இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ பிரியர்களாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மேங்கோ சீசன் இருக்கும்போதே ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.